ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம், என்ன கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2. ஒரே அட்டாக்ல அதை கொண்டுட்டு நான் வாய்ப்பே இல்லை அப்படின்னு லோட்டோ மற்றவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் இதை பாக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிறாங்க. சேகா பண்ணது சாதாரணமான விஷயம் இல்லை, ஈவன் பெரிய பெரிய அட்வென்ச்சரர்ஸ் கூட அந்த தோக்கடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் உண்மையிலேயே சேகா ஆசாம் அப்படின்னு லோட் சொல்றான். இதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாகிறான். நீ செஞ்சதுக்கு கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் தரணுமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ஆல்ரெடி நான் ஒன்று முடிவு பண்ணி வச்சிருக்கேன். மேஜிக்கை பத்தி நான் தனியாவோ படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லோட நீ மேஜிக் அகாடமியில நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பாவும் சரி ஓகே, ஆனா என் அதிகாரத்தை யூஸ் பண்ணி உன்னை ஜாயின் பண்ண வைக்க முடியாது, நீயா தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லவும், எனக்கு ஓகே தான். அது போக இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்கு. ஈஃபாவை என் பர்சனல் சர்வெண்ட் அவளையும் என் கூட சேர்த்து படிக்க அனுப்புவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நானா ஈஃபா ஷாக் ஆவரா, மேஜிக்கே இல்லாத அவளை எப்படி அனுப்பன்னு கேட்கவும், அவளாலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவா கையில வாண்ட கொடுத்து ஃப்ளை த ஃப்ளேம் நாட் அப்படின்னு சொல்லி உன்னால முடிஞ்ச லெவலுக்கு பெரிய ஃபயரை கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், அவளும் அதே மாதிரியே பண்றா. மிட்ரேஞ்ச் மேஜிக் ஸ்பெல்லா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்கவா, அவங்க அப்பாவா அவளையே கூட்டிட்டு போலான்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். லாம்ப்ரோ கிளான்ல 2 பிரதர்ஸ் ஒரே கோலை நோக்கி போக மாட்டாங்க. அந்த ட்ரெடிஷனை நீங்க மீற போறீங்களா அப்படின்னு கிளே கேட்கவும், நான் ஒன்னும் அதை மீறதா சொல்லலையே, சேகா மட்டும்தான் அகாடமி போக போறான், நீ ஆர்மிக்கு போக போற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ கிளே ஷாக் ஆகுறான். ஆனா எனக்கு தான் மேஜிக் தெரியும், நான் தான் அங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு கிளே சொல்லவும், மேஜிக் கத்துக்கணும் நீ எப்பவுமே எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சது இல்லையே, ஸ்குவாட்ல தான் நீ சூப்பரா ஃபைட் பண்ணுவ, மத்தவங்க கூட அதுல தானே போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், நம்ம 1-on-1 மேட்ச் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்காங்களோ அகாடமி போவாங்க, தோக்குறவங்க இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்னு கிளே சொல்லவும், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இதுல நீங்க தலையிடாதீங்கம்மா, எனக்கு கோல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவோ, சரி அப்ப நாளைக்கு காலையில ஃபைட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஒரிஜினல் ஸ்வாட் யூஸ் பண்ண கூடாது, லோ லெவல் மேஜிக் தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க அப்பா ரூல்ஸ் போடுறாரு. அவன் ஓவரா போயிட்டு இருக்கான், அவனை நீ கொல்ல போறியான அந்த ஃபாக்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கவும், லோட் நம்ம ஹீரோவை பார்க்க வரான். ரொம்பவே லேட் தான், பட் இருந்தாலும் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவன் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கிளாஸ் பென் இருக்கு. இது எனக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ நிறைய படிக்கிற, சோ நார்மல் பெண்ணை விட இது ரொம்ப நாள் உனக்கு யூஸ் ஆகும், அதான் வயசுல இருந்தே உன் கூட நான் அவ்வளவா பேசினது இல்ல சேகா, இதனால் நான் ஒரு தயக்கத்தோடயே இருந்தேன், இன்னைக்கு நீ செஞ்ச விஷயம் அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன், இன்னும் உன் பிரதர்னு சொல்லிக்கிட்ட எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு லோட் சொல்லவும், நீ இந்த ஹவுஸ்க்கு ஏத்த லாடா இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, ஃபியூச்சர்ல அது நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு லோட் சொல்றான். அகாடமியில போய் நல்லா படி, நாளைக்கு ஃபைட்ல கிளேவா அதிகமா காயப்படுத்திராத என்ன அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அவனோட இந்த பிரதராச்சும் கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது, நீ எங்கேயாச்சும் போய் சேஃப்டியா மறைஞ்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கிளே தான் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். நாளைக்கு காலையில வரலாம், என்னால வெயிட் பண்ண முடியாது, அப்பா சொன்ன ரூல்ஸ் படிலாம் லோ ரேஞ்சில் என்னால அட்டாக் பண்ண முடியாது, நீ அட்டாக் பண்றதுக்குனே அந்த மான்ஸ்டர் எங்க இருந்து தான் வந்துச்சோ, லக்ல நீ அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஆனா என்கிட்ட நீ தோக்குற, நாளைக்கு காலையில அப்பா கிட்ட அகாடமி போகலன்னு சொல்ற, ஏன்னா நான் தான் எப்பவுமே உன்னை விட தகுதியானவன் அப்படின்னு கிளே வந்து நம்ம ஹீரோவை ஃபயர் மேஜிக் அட்டாக் பண்றான். அந்த ஸ்லேவ் பொண்ணு இந்த மேஜிக் யூஸ் பண்ணா என்ன, நான் பாரு ஈஸியாவே இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா உன்னோட ஃபயர்ல பவரே இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். வின் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணுவோம், பேரியரை வச்சு நம்ம ஹீரோ தடுக்கிறான். பேரியரா நீ எப்ப லைட் மேஜிக் யூஸ் பண்ண கத்துக்கிட்ட அப்படின்னு கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவோம். பிளேட் அசையாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப அவனால அசைய முடியல. அந்த பேப்பரோட கையை கசக்கவும் அவனுக்கு கை வலிக்குது. உன்னோட போன்லாம் உடஞ்சிடாது, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன மான்ஸ்டரா, என்ன விடு அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்ப காலையில எஞ்சோடனே அப்பா கிட்ட நீ அகாடமி போகலன்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அவனை ரிலீஸ் பண்ணவும் வாங்கிட்டான். பவரை இவனுக்கு காமிச்சிருக்கே, அவனை பேசாம கொன்றலாமா அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் கேட்கவும், எங்க இருந்தா உனக்குன்னு அந்த மான்ஸ்டர் வந்துச்சோன்னு அவன் கேட்டிருப்பான். அந்த மான்ஸ்டர் ஒன்னும் லக்ல வரல, 6 மாசம் ஆச்சு அந்த பிளானை போடுறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஒரு அயகாஷியை நம்ம ஹீரோ சமன் பண்றான். மாஸ்டர் ஹரியோஷி உங்களை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம கேட்கவும், பான்ஸ் உனக்கு முன்னாடி மாஸ்டர் என்னதான் சமன் பண்ணிருக்காரு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் சொல்லவோ, யோகி நீயா இது நம்ம பாக்குறான். என் ஷீக்குகாமியை ஃபாலோ பண்ணி போய் ஒரு மான்ஸ்டர் அதோட நெஸ்ட்ல இருந்து வரட்டி விடுன்னு சொல்லவும், மான்ஸ்டர் எப்படி இருக்கும் நம்ம கேட்கறான். அது பார்க்க ஒரு ஃபயர் சாலமன்ற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். வான சமன் பண்றதுக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட்குள்ள மான்ஸ்டர் எங்க இருக்குங்கிறதையும் நம்ம ஹீரோ லொகேட் பண்ணிட்டான். அந்த அயகாஷியும் பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி யாருமே கவனிக்காதபடி ஃபாரஸ்ட்குள்ள போய் அவன் அந்த மான்ஸ்டர் துரத்தி விட்டுருக்கான். நம்ம ஹீரோ பிளான் படியே தான் எல்லாம் போயிருக்கு. எல்லாரும் முன்னாடியே அதை தோக்கடிச்சு இப்ப ஆசைப்பட்டபடியா அகாடமியில நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணிட்டான். இவன் பவர்ஸை பார்த்துட்டானே, எப்படியே விட போறியான்னு யோகி கேட்கவும், லோட் இவன் கிட்ட கொஞ்சம் ஈஸியா போக சொன்னா, அதனால இவனை உயிரோட விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கொஞ்ச நாள் போகுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான டைமும் வருது. அப்பா வரலனாலும் உனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு, அகாடமியில ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு அவர் சொன்னாரு. அப்புறம் ஈஃபாவை நேத்து நைட் ஃபுல்லா படிக்க வச்சியான்னு கேட்கவும், ஆமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவ பாஸ் பண்ணணும்ல நம்ம ஹீரோ சொல்றான். லுடானியா நீ போக 7 நாள் ஆகும், அந்த டைம்ல அப்படின்னு லோட் சொல்ல வரவும், ஃபுல்லா படிக்கிறோம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஈஃபா ஷாக் ஆகுறா. சேகா ஹாலிடேஸ்ல வீட்டுக்கு வா அப்படின்னு லோட் நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறான். எலமெண்டல் சார்ம் இருக்கிற ஒரு செயினை நம்ம ஹீரோ ஈஃபாக்கு கொடுக்குறான். ஈஃபா எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறாளோ அந்த அளவுக்கு அவ
எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஆமா நீ எப்படின்னு கேட்கவும் நானும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கிறதுனால கேரேஜ் ரைடு ஒத்துக்கிடல. சேகா நீ ஓகே தானே நீஃபா கேட்கவும் நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு காமிக்கிறா. அகாடமி சிட்டி லெடோனியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சேகா இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என் வீட்டு வாசப்படிக்க அவனை அவங்க கூட்டிட்டு வந்து 12 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறான். யாரோ ஒருத்தங்க சேகா குழந்தையா இருக்கும்போது இவன் கையில கொடுத்துட்டு மறைஞ்சிருந்தாங்க. கில்பர்ட் அப்படிங்கிற இவனோட பிரதரோட பையன் தான் சேகா. கில்பர்ட் ரொம்பவே திறமசாலி. ஒரே இடத்துக்குள்ள இருக்க போர் அடிக்கி அவன் அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஊறப்பட்டு போயிட்டான். கில்பர்ட்டோட குழந்தை சேகாவை தான் நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணேன். இந்த கண்ட்ரில யாருக்குமே பிளாக் ஹேர் அவ்வளவா இருக்காது. ஆனா சேகாக்கு அப்படி இருந்துச்சு. ஒரு வயசுலயே அவன் மேஜிக் யூஸ் பண்ணான். ஒருவேளை கில்பர்ட் டீமன் வேர்ல்டுல டீமன் கூட சேர்ந்து குழந்தை பத்துக்கிட்டானு தான் நம்ம ஹீரோவை அவன் செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹீரோக்கு எந்த மேஜிக்கும் இல்ல. இவனால ஆபத்து இல்ல நம்ம நினைச்சிருப்பான். சேகா யூஸ் பண்ணது ஃபயர் கிடையாது, ஃபயர் பால். அப்புறம் அந்த சாலமண்டர் அட்டாக் பண்ணதுல ஒரு பாய்சன் இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி கிளே, நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். ஏன்னா சேகாவை ஆர்மி பக்கம் அனுப்ப முடியாது. மேபி அவன் ஒரு ஹீரோவா மாறி இருக்கலாம், இல்லைன்னா மக்களை கொல்ற ஒரு டீமன் கிங்கா மாறி இருக்கலாம். ஆர்மி சிச்சுவேஷன் அவனை எப்படி வேணாலும் மாத்தும். அகாடமி ஒரு சூப்பரான இடம் கில்பர்ட் ஒரு தடவை சொன்னா. இந்த கண்ட்ரி சேகா 2 பேர் நல்லதுக்காகவும் அவன் இங்க இருக்கிறது தான் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. ஸ்ட்ராங்கானால் உனக்கு கூட ஒரு வீக்னஸ் இருக்கா அப்படின்னு ஈஃபா கேட்டுட்டு சேகா நான் உன்னோட சர்வெண்டா இங்க வந்திருக்கோம்னா நீ தான் என்னோட மாஸ்டரான கேட்கவும் ஆமா அபிஷியல் பேப்பர் கூட எங்க அப்பா ரெடி பண்ணி தந்திருக்காருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன் சர்வெண்ட்னா நைட்டு நான் உன் கூட அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லு நைட் என் கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா? சரி உனக்கு பிடிச்ச டின்னரே பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு கிளம்புறா. என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு நைட் உன் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு கேட்க வந்தான்னு சொல்லவும் அப்படியா நான் சாப்பாடை பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். புது இடம் அதான் தனியா தங்குறதுக்கு பயப்படுறா போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சேகா அவ ஒன்னு அந்த அர்த்தத்துல கேட்கல. அவ உன்னை லவ் பண்றா. சர்வெண்ட்ங்கிற பேரை யூஸ் பண்ணி அவ உன் கூட படுக்க ஆசைப்படுறா. என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு யோகி சொல்லுவோம். அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பொண்ணோட மனசை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு யோகி சொல்லுவோம். ஹியூமன்ஸ் லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும் நம்ம ஹீரோ கேட்கிறான். உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், நீ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றா. இன்னும் ஆசைப்பட்டது இல்லையா அதுதான் கடைசி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அகாடமிக்கு இவங்க போறாங்க. மேஜிக் பவர் நிறைய இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். மேஜிக் அகாடமினா மேஜிக் இருக்கதானே செய்யும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கிட போறவங்க இங்க வந்து லைனா நில்லுங்க அப்படின்னு ஒரு டீச்சர் கூப்பிடுறாங்க. அவங்க பேர் என்ன அவங்க கேட்கவும் சேகா லாம்பர்க்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லாம்பர்க்கா இவன் அந்த ஃபேமஸான ஃபேமிலி இவன் கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. லார்ட் சேகாவோட சர்வெண்டா நான் இங்க வந்திருக்கேன். என்னோட பேர் ஈஃபா அப்படின்னு சொல்றா. இந்த கிறிஸ்டல் பால்ல கை வைங்க. 4 எலிமெண்ட்ஸ்ல எந்த ஆப்டிடியூட் உங்களுக்கு இருக்கோ அது காமிக்கும். எல்லா ஆப்டிடியூடும் இருந்தா உங்களுக்கு ஒயிட் கலர்ல இது க்ளோ ஆகும்னு சொல்றா. இந்த இடத்துல ஃபயர் வாட்டர் விண்ட் ஏர் இந்த 4 எலிமெண்டல் மேஜிக் சிஸ்டமும் நான் யூஸ் பண்ற ஸ்பிரிச்சுவல் சிஸ்டமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஈஃபாவை கை வைக்க சொல்லவும் ஃபயர் அண்ட் விண்ட் ஆப்டிடியூட் அவளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கை வைக்கிறான். ஒண்ணுமே ஆகல. உங்க எலிமெண்ட் ஒருவேளை லைட் அண்ட் டார்க் எலிமெண்டா? ஏன்னா அந்த கிறிஸ்டல் பால் அதை காமிக்காதுன்னு அவங்க சொல்லவும் இல்ல என்கிட்ட மேஜிக்கே கிடையாது. எக்ஸாம்ல பாஸ் பண்ண இது எதுவோ கம்பல்சரியா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரிச்சான பையன்லாம் அதான் காசு கொடுத்து ஜாயின் பண்ணிருப்பான் போல. மேஜிக்கே இல்லாம இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஆமியோ காமனர் அப்படின்னு ஒரு பொண்ணு போயிட்டு அந்த கிறிஸ்டல் பால்ல கை வைக்கவும் அது ஒயிட்டா க்ளோ ஆகுது. இவகிட்ட எல்லா எலமெண்டல் ஆப்டிடியூடும் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹே ஆமியோ தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒண்ணு இதை உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணல. எல்லாரும் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல. உன்ன மாதிரி ரிச்சான ஆளுங்களை பார்த்தாலே எனக்குலாம் பிடிக்காது. மேஜிக் இல்லாம காசை யூஸ் பண்ணி நீலாம் எதுக்குடா அகாடமில வந்து சேர ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லவும் இவ ஹேர் கலர் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனா இவள எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரோ ஒரு லேடியை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்பவே நான் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்பாய்லர் ஆயிரும். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.